இன்சுக்கும் ஜின்னுக்கும் மட்டுமல்லாமல் சர்வ சிருஷ்டிக்கும் பொதுவானது. மனிதனும் ஜின்னும் மற்றும் சிருஷ்டிகளை விட்டும் வேறுபடுவது தஸ்பீஹினாலோ தொழுகை என்ற வணக்கத்தினாலோ அல்ல. மனிதனும் ஜின்னும் பிற சிருஷ்டிகளை விட்டும் வேறுபடுவது அறிவினால் தான். இந்த அறிவுதான் இபாதத்தாய் இருக்கிறது. தவறான வழியில் செல்லும் முஸ்ரீக்கின் வாழ்வு கூட அறிந்து கொள்வதாகவே அமைந்திருப்பதை நீங்கள் சிந்தனை செய்து தெளிவு பெற வேண்டும். இறை நாட்டத்தை, அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட நோக்கத்தை மீற முடியாமல் தான் முஸ்ரீக்கும் வாழ்கிறான், மூமியனும் வாழ்கிறான். ஆகவே தொழுவதற்காக வணங்குவதற்காகவே மனிதனும் ஜின்னும் படைக்கப்பட்டன என்பது வெறும் கற்பனையாயும் புரட்டலாயும் இருக்கிறது. மதத்தின் பேரால் மக்களை தமது ஆதிக்கத்தின் கட்டுப்படுத்த ஒரு சிலர் கையாண்ட யூகம்தான் இந்த புரட்டல். நாம் மேலே காட்டிய 51, 56, 15, 99 இலக்க ஆயத்துக்களுக்கு நாம் கூறியதே உண்மை பொருளா இருப்பினும் மக்களுடைய நன்மையை கருதி அவ்வாயத்துக்களில் உள்ள இபாதத் என்ற சொல்லுக்கு வணக்கம் என்றும் யகீன் என்ற சொல்லுக்கு மரணம், அதாவது மௌத்து என்றும் பொருள் கூறுவதே பொருத்தம் என்றும் ஒரு சாரார் கருதுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அறிவீனம் என்பதை நோக்குங்கள். மனிதன் இகபர வாழ்வில் வெற்றி பெற சாந்தியடைய உள்ள ஒரே ஒரு வழி அறிவை பெறுவதே என்பதை அறிந்த இறைவன் தான் அறிவதற்காகவே படைத்தேன் என்று கூறுகிறான். இதை நாம் பிழையாய் காண்பதானால் எம்மை அல்லாவாயும் அல்லாவை குறையறிவுள்ள சிருட்டியாயும் காண்கிறோம் என்பதுதானே அதன் அர்த்தம். வணங்குவதால் மட்டும் மனிதன் இம்மை மறுமை பயன்களை பெற முடியாது. உலக மக்கள் இன்ப துன்பங்களை நிலையானவை என்று எண்ணும் மயக்கினால் தான் இன்று உலக விவகாரங்களில் சொல்லொண்ணாத அளவு இன்னல்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் அனுஷ்டானங்கள் வெவ்வேறாய் இருப்பினும் அவரவருக்கு தெரிந்த வகையில் வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆயினும் சாந்தி சமாதானம் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவனால் அறிவிக்கப்பட்ட சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தும் வழியை அடைத்துவிட்டு தங்களுடைய அறிவீனத்தினால் மறுத்துவிட்டு இன்னலுக்குரிய வழியை நாம் திறந்து கொள்கிறோம் என்றால் எம் அறிவை எப்படி எடை போடுவது? மனிதர்களின் நன்மைக்காக செய்கிறோம் என்பது போலி நியாயமாகும். மனிதனும் விலங்கினத்தைச் சேர்ந்த ஓர் விலங்குதான். இவன் விலங்குகளோடு விலங்காய் வாழாமல் விலங்கின் சுபாவத்தை தன் நோக்கத்துக்கு ஏற்றபடி பயன்படுத்தி மனிதன் என்ற விசேஷ சிருஷ்டியாய் வாழ்வதானால் அவனுக்கு விலங்கினத்துக்கு இல்லாத விசேஷ அறிவு மிக மிக அவசியமாகும். அதுவே இபாதத் அறிதல் என்பது. இது இரு வகைப்படும். முதலாவது பௌதீக உடலுக்காக இபாதத்து செய்வது. இந்த விஷயத்தில் மனிதனும் விலங்கும் ஒன்றேதான். இவ்விஷயத்தில் விலங்கை விடவும் மனிதன் கேவலமானவனாய் இருக்கிறான். இந்த விவரம் நான் உங்களுக்கு முன்பு தந்திருக்கிறேன். இரண்டாவது உடலுக்காகவும் உயிருக்காகவும் இபாதத்தை செய்வது. இது மனிதனுக்கும் ஜின்னுக்கும் மட்டுமே சொந்தமான இபாதத் ஆகும். 51, 56 ஆயத்தில் குறிக்கப்பட்ட இபாதத்து அறிதல் என்பது இதுதான். எனவே இந்த ஆயத்துக்களின் உண்மையை இருட்டடிப்பு செய்வது மக்களை விலங்குகளாய் மாற்றும் உபாயமே அன்றி வேறில்லை. மக்களை நேர்வழிப்படுத்தவே இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது என்றால் வேதம் என்பது அவசியமற்றதாகிவிடும். ஒவ்வொருவரும் நினைத்தது போலவே குர்ஆன் வசனங்களை இயற்றிக்கொள்ள வேண்டி ஏற்படும். மனிதருடைய அறிவுக்கேற்ற வசனடை பாஷையில் உதாரணங்கள் மூலம் விளங்கக்கூடிய வகையில் விளக்கப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூலுடைய அறிவித்தலே அல்லாமல் உண்மையை மூடி மறைக்க வேண்டும் என்பதல்ல. மக்கள் வழி தவறி விடுவார்கள் என்பதும் அதற்காக மூடி மறைப்பதும் வரட்டு கௌரவத்தை பாதுகாக்கும் உபாயமே என்று உண்மை அல்ல. சரி, இப்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இவ்விதமான ஆயத்துக்களை எம்முடைய முன்னோர் ஏன் இருட்டடிப்பு செய்தார்கள்? இதுதான் நம்முடைய சந்தேகம். இதற்கு நான் தரக்கூடிய பதில், யஹூது நசாராக்கள் மத கரடிகளாயிருந்து மக்களிடம் பொருளாதாரத்தை கௌரவத்தை பெற முயன்ற முறைகளையும் அவர்களால் கையாளப்பட்ட அடக்குமுறை பத்துவாக்களையும் பின்பற்றியே எம்முடைய முன்னோரில் மிக பல தான் தோன்றித்தனமான குருட்டுத்தனமான சட்டங்களை உருவாக்கி கொண்டு மக்களிடம் கௌரவம் பொருளாதாரம் போன்றவற்றை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மக்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் விழிப்படைந்து விட்டால் தமது தொழில் கௌரவம் பாழாய்விடும் என்பதற்காக இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். இருட்டடிப்பு
வெளியாக கூடாது என்பதற்காக உண்மையை வெளிப்படுத்த முனைந்த மக்களுக்கு காபீர், முர்த்தத் என்ற பட்டங்களை சூட்டி அவர்களை மக்களிடத்தில் செல்லா காசாக மாற்றியிருக்கிறார்கள். மக்கள் இவ்விஷயத்தை உணரவிடக் கூடாது என்பதே அவருடைய முழு நோக்கமாக இருந்திருக்கிறது. மார்க்கத்தில் பலாத்காரம் இல்லை என்று குர்ஆன் விளக்கிக் கொண்டிருக்கும் போதும் குர்ஆனை உண்மையின் அடிப்படையில் ஆதாரங்களோடு விளக்கும் ஓர் உண்மைவாதியை கொன்றொழிக்க பலாத்கார செயல்களை கையாளுகிறார்கள் என்றால் இவர்களை மதக்கரடிகள் என்று இங்கர்சால், வில்லியம் மூர் போன்றோர் கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? இருட்டடிப்பு செய்தோர் மக்களை மதமென்ற கேடயத்தை கொண்டு அடக்கி தங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்ற செய்கிறார்கள். எனவே வரட்டு கௌரவத்துக்காக வாழும் வழிகாட்டிகளை விட்டு விலகி கட்சி பற்றில்லாத உண்மையான தெளிந்த அறிவுடன் குர்ஆன் ஹதீஸ்களை ஆராய்ந்துதான் நாம் உண்மையை கண்டறிய வேண்டியதாக இருக்கிறது. வரட்டு கௌரவத்தை எடுத்துக்கொண்ட அறிவிலிகளே கலிமாவுக்கு வலிந்துரை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். முன்பு காட்டிய குர்ஆன் 51, 56, 15, 99 ஆகிய இரு ஆயத்துக்களையும் ஒரு சாரார் ஏன் இருட்டடிப்பு செய்தார்கள் என்பதை இங்கே குறுகலாக காண்போம். இந்த ஆயத்துக்களை இருட்டடிப்பு செய்வதற்கு இரண்டு காரணங்கள் தென்படுகின்றன. ஒன்று, முதலாவது, யகீன், இபாதத் என்ற இரு சொற்களையும் ஆராய்வு செய்யாத தற்போதுள்ள உலமாக்கள் பெரும்பாலும் தபிசுர் விதிவிடையாளர்களை நம்பி அதை விடாப்பிடியாய் பிடித்துக் கொண்டிருப்பது, அதாவது முன்னோரை குருட்டுத்தனமாய் பின்பற்றி சென்று கொண்டிருப்பதாகும். இரண்டாவது, முன்னோரில் உள்ள மதக்கரடிகள், அதாவது மக்களை தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்வதற்கும் தங்கள் வருமானத்தை, செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்குமாகவே இவ்விரு ஆயத்துக்களையும் புரட்டியிருக்கிறார்கள். அதாவது தொழுகையை கேடயமாய் கொள்ளாவிட்டால் தங்கள் செல்வாக்கை காப்பாற்ற முடியாது என்று நம்பினார்கள். இவ்வாயத்துக்களுக்கு அந்த மதக்கரடிகள் எமக்கு காட்டிய ஆதாரம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் இறக்கும் வரையிலும் தொழுதிருக்கிறார்கள் என்பதே. இது எவ்வளவு அறிவீனம் என்பதை பாருங்கள். நாம் கூறிய இந்த இரு ஆயத்துக்களிலும் தொழுகை என்ற சொல் பாவிக்கப்படவே இல்லை. மீண்டும் கூறுகிறேன், நாம் கூறிய இவ்விரு ஆயத்துக்களிலும் தொழுகை என்ற சொல் பாவிக்கப்படவே இல்லை. ஸலாத் என்ற சொல் பாவிக்கப்படவே இல்லை. இபாதத் என்ற சொல் தான் பாவிக்கப்பட்டுள்ளது. இபாதத்து என்றால் ஏகமாக்கல், ஒருமைப்படுத்தல் என்பதே அதன் அர்த்தம். மூமின்கள் இறக்கும் வரையிலும் தொழுதே ஆக வேண்டும் என்பதை யாவரும் மறுப்பதற்கில்லை. இதை குர்ஆன் 4, 103 போன்ற பல ஆயத்துக்கள் உறுதிப்படுத்துகின்றன. இதை நிரூபிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடையவும் தோழர்களுடையவும் கியாஸை நாம் ஆதாரமாக கொள்ளலாம். ஆனால் நாம் காட்டிய இரு ஆயத்துக்களிலும் சலாத் என்ற சொல்லே தரப்படாமல் இருக்கும் போது ரசூலின் கியாஸை இதற்கு ஆதாரம் தந்து இறக்கும் வரை சொல்ல வேண்டும் என்று கூறுவது அறிவுள்ள உலமாக்களின் செயலா, தஜ்ஜால்களின் செயலா? மனிதன் இவ்வித புரட்டல் மொழிபெயர்ப்புகளை காணும் போது நான் தொழுது கொண்டால் தீனில் நிலைப்பட்டு விட்டேன் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறான். நான் ஜன்னத்தில் நுழைவேன் என்று கற்பனை பண்ணிக் கொள்கிறான். இறைவனால் அறிவுறுத்தப்பட்ட அவசியமான உண்மையை உதாசீனம் செய்து இம்மை மறுமை இரண்டிலும் நஷ்டமடைகிறான். தொழுகை மூமின்கள் இறக்கும் வரையிலும் செய்ய வேண்டிய பரவான கடமை என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. நானும் அதை மறுக்கவே இல்லை. இதற்கு நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கியாஸை எத்தனை முறையும் ஆதாரம் காட்டலாம். ஆனால் நான் காட்டிய 51, 56, 15, 99 ஆகிய, அதாவது வஅபுது ரப்பக ஹத்தா யஅத்தியக்கல் யகீன் என்ற ஆயத்துக்கும் வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்ற இந்த இரண்டு ஆயத்துக்களுக்கும் தொழுகையை பற்றியோ ஆயத்துக்கள், அந்த இரண்டு ஆயத்துக்களும் தொழுகையை பற்றியோ மௌத்தை பற்றியோ அணுவளவும் விளக்கவே இல்லை. இந்த இரண்டு ஆயத்துக்களும் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை, குறிக்கோளை விளக்குவனவாயும் அந்த குறிக்கோளை அடையும் உபாயத்தை விவரம் தருவனவாயும் தான் இருக்கின்றன. எனவே இவ்வாயத்துக்களுக்கு வணங்குவதற்காக, தொழுவதற்காக படைத்தான் என்பதும் மௌத்தாகும் வரையிலும் வணங்கு தொழு என்பதும் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், அதாவது மன்கூல், மஹ்கூல் ஆகிய மூலப்பிரமாணங்களுக்கு முரணான பொய்யும் புரட்டலும் ஆகும். இவ்வித ஆயத்துக்களின் உண்மை பொருளை நாம் விளக்கும் போது தொழாமல் இருக்கும்படி கூறுவதாய் விளக்குவதும் வெறும் அறியாமையும்
பின்பற்றலால் ஏற்பட்ட மூட பிடிவாதமாகும். இவ்வித புரட்டல் மொழிபெயர்ப்புகளை அடிப்படையாய் கொண்டுதான் வஹாபிசத்தில் முளைத்த இல்யாசிச தப்லீக் மனிதர்களை மந்தைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கூட்டம் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க சொல்லி என்று கற்பனை பண்ணி கஞ்சா ஞானத்தோடு போய்கொண்டிருக்கிறது. மனிதனின் இம்மை மறுமையின் வெற்றிக்குரிய பாதை மறைக்கப்பட்டு கொண்டும் மனிதனின் சிந்தனா சக்தி பறைக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. இது எவ்வளவு அக்கிரமம் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். இப்போது நான் கூறிய விஷயத்தை தொகுப்பாக சுருக்கமாக சொல்கிறேன், கவனிங்கள். மனிதன் குரூர் என்ற மகிழ்ச்சி உலகில் வாழ்கிறான். இவன் தன் சுய நிலையில் மகிழ்ச்சி நீங்கி முழுமை பெற்றவனாய் அமைய வேண்டும். இதற்கு வழி மகிழ்ச்சியிலிருந்து விடுபடுவது மட்டும்தான். மகிழ்ச்சி என்ற மறதியிலிருந்து விடுபடுவதற்காக மனிதனுக்கு ஒரு குறிக்கோள் அவசியமாகிறது. இந்த குறிக்கோள் தான் கலிமத்து தையிபா என்பது. இந்த கலிமத்து தையிபாவை தெளிவாய் விளங்கி அறிந்து ஒப்புக்கொண்டால் அதே கணம் மகிழ்ச்சி நீங்கி மறதி நீங்கி தெளிவடைந்து மனிதன் தன் சுயநிலையை உணர்ந்து கொள்ளுவான். மனிதன் இவ்வுலக சூழ்நிலையில் இந்த உண்மையில் திடீரென சஜிபட முடியாதவனாய் இருக்கிறான். எனவே முதலில் இவனுடைய எண்ணத்தை ஒருமுகப்படுத்தவும் அதில் தரிபட்டு நினைவை உருவாக்கவும் கூடிய பல பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றன. அவைதான் தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜி, திக்ர், முராகபா போன்றவை. இந்த பயிற்சிகள் மனிதன் சூழ்நிலைக்கும் அறிவின் தகைமைக்கும் ஏற்றபடி பல படித்தரங்களாய் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றில் எவையும் ஒன்றுக்கொன்று முரணே அல்ல. யாவுக்கும் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். இந்த பயிற்சிகள் யாவுக்கும் மூலமாய் அமைந்திருப்பது கலிமாவினால் உணர்த்தப்படும் தௌஹீத் என்ற ஈமானாகும். ஈமானை உறுதியடைய செய்யும் பயிற்சிகளே அமல்கள் என்பவை. இந்த பயிற்சிகளை ஈமான் உறுதிப்படுத்தவில்லை, ஆனால் அந்த அமல்களில் எவ்வித பிரயோசனமும் கிடையாது. அமல்கள் பயனளிப்பதை ஆகிராவில் தான் காணலாம் என்பது அறியாமையாகும். ஆராயும் திறம் நம்மிடம் இருந்தால் அமல்கள் இம்மையிலும் பயனளிப்பதை நாம் காணலாம். மனிதனோ பிறப்பு இறப்பு இம்மை மறுமை என்ற ஆழம் காண முடியாத சமுத்திரத்தில் நீந்தி கொண்டிருக்கிறான். அருவாகுடைய ஆழத்திலிருந்து பௌதிக உலகில் பிறக்கிறான். பௌதிக உலகிலிருந்து இப்போது எம்மறிவுக்கு சூட்சும உலகான ஆக்ராவில் பிறக்க போகிறான். இறைசன்னிதானத்தை அடையும் வரையிலும் நரகிலோ ஜன்னத்திலோ எத்தனையோ மாற்றங்களை இறப்பு பிறப்புகளை பெறப்போகிறான். இறைசன்னிதானத்தை அடைந்த போது இவன் இறப்பு பிறப்பு ஏற்றம் இறக்கம் என்ற சகல தலைகளிலிருந்தும் சகல திரைகளிலிருந்தும் விடுதலை பெற்று தன்னுடைய சொந்த நிறைவை, சாந்தியை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வான். இதுவே லிகா, அதாவது தஜல்லி, இறை உணர்வு என்று கூறப்படுவது. இது இறைவன் சொந்த அனுபவம் என்று கூறுவதை தவிர நான் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை. இந்த பிறற்கரிய பேற்றை நாம் இம்மையிலேயே பெற வேண்டும். ஆனால் குர்ஆன் ஹதீஸ்களை சுய சிந்தனையுடன் ஆராய்ந்து கலிமாவின் உண்மையோடு ஒன்றி வாழ வேண்டியது கட்டாய கடமையாகும். அலட்சியம் செய்வோர் அல்லல்பட நேரிடலாம். மனிதனும் ஜின்னும் பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் மறுமையில் எழுப்பப்படுவதும் நரக சுவர்க்கத்தில் பிரவேசிப்பதும் அறிவதற்காகத்தான். அமல்களுக்கு ஈமான் ஷரத்தாக இருக்கிறது. ஈமானை உறுதிப்படுத்தும் நோக்கில்லாத எந்த ஓர் அமலும் பிரயோசனம் தராது என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்தி வைக்க விரும்புகிறேன். இப்போது பெரும்பாலான உலமாக்களுடைய இன்னொரு திருவிளையாடலை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி தர விரும்புகிறேன். அதாவது குர்ஆனை விளங்கி தெளிவு பெறுவதற்கு 5 வழிகள் உள்ளன என்பது நூலறிவு மூலம் ஏறக்குறைய எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு